செல்வத்துள் செல்வம். இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய செல்வம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் ஓகே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் அண்ட் வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி. ஸோ நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். அண்ட் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதும் செல்வத்தை உருவாக்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். அண்டு பணம் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள், பணம் சம்மந்தப்பட்ட அல்லது செல்வம் சம்மந்தப்பட்ட நிறைய சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டியை கொடுக்கும். ஸோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெல்த் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செல்வம் அப்படின்றதுக்கும் பணத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸில். அண்டு பணம் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு கருவி அப்படின்னு சொல்லலாம். செல்வம்ன்றது எல்லா வகையிலையும் ஒரு மனிதன் நிறைவாக வாழக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மனிதன் எப்போ நிறைவாக வாழ முடியும்? தன்னுடைய தேவைகள், ஃபஸ்ட்டு நீடு, ரெண்டாவது பெயின், தன்னுடைய வழியிலிருந்து வெளியே வரணும், தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அது போக மனிதன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கே உரித்தான ஒரு விஷயம் என்னென்னா கோல் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருக்கும், அந்த விஷயத்தை அடையணும். இதை எல்லாமே ஓகே தனிப்பட்ட ஒரு இலக்குகளாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த இலக்குகள் அடையிறதுக்கு இந்த உலகத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலையும் பணம் அப்படின்றது நமக்கு தேவை, செல்வன்றது நமக்கு தேவை. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த பணம் அப்படின்ற செல்வத்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் அண்ட் அது போக அதை பற்றின ஒரு கிளாரிட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு மொத்தம் 2 விஷயம் இருக்குது, கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறது. வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி வரும், அது மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது பிஸ்னஸ். இந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போனால் ஃபிக்ஸ்டாக சேலரி வரும், ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அதில் டெவலப் ஆக முடியாது அப்படின்றது நமக்கு யதார்த்தமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது பிஸ்னஸில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது இருக்கும், ஆனால் அதில் பெரிய லெவல் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதில் நிறைய ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஓகே ஒரு மனுஷன் கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும், டெவலப் ஆகணும் அப்படின்னா ஓகே ஒரு தொழிலை சூஸ் பண்ணால் மட்டும்தான் சரிங்களா டெவலப் ஆக முடியும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு இடத்துல வேலைக்கு போக வேணாமா அப்படின்றது நான் சொல்ல வரல. வேலைக்கு நீங்கள் போனாலும் கூட ஓகே வேலைக்கு போகிறது தப்பு இல்லை, வேலைக்கு போகிறது மட்டுமே தான் தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே அது கூட அடிஷ்னலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, டெவலப் பண்ணுறீங்க, ஃபினான்ஷியலாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த விஷயத்த பண்ணாலும் ஓகே, வேலைக்கு போனாலும் ஓகே, பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே, இந்த வெல்த்தை எப்படி நம்ம பிரிக்கலாம், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதில் கொண்டு வரலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில கிளாரிட்டி நம்ம இப்போ அதில் பார்ப்போம். அண்ட் பொதுவாக பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சம்பாதிக்க முடியும், செல்வத்தை உருவாக்க முடியும். இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகே ஸோ நிறைய பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக தான் வேலைக்கு போகிறாங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஆனால் நிறைய நீங்கள் பெரிய பெரிய ஓகே ரிச்சாக இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்குறப்ப பணத்தை உருவாக்குவதற்காக அவங்க அந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்றதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, பட் ஆனால் பணம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணுறாங்க. ஓகே வேலைக்கு போகிறவங்க நம்ம அல்லது பணத்தை சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கிட்டே இருக்காங்க, வேலைக்கு அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாட் எவர் இட் இஸ். ஓகே பணத்தை உருவாக்கக்கூடிய கலையை நம்ம கற்றுக்கணும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம வேலைக்கு போனாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் வாட் எவர் இட் இஸ் நம்மளுடைய லைஃப்பில் ஓகே சம்பாதிப்பதற்காக மட்டுமே ஒரு விஷயத்தை பண்ணாமல் இந்த சொசைட்டிக்கு அல்லது மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் சர்வ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும், மிகப்பெரிய செல்வத்தை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். மிகப்பெரிய மில்லியனர்ஸ், மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறதுனால தான் இந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்தை பார்க்குறாங்க. அதனால் அவங்க நிறைய பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் மூலமாக அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் அவங்க நிறைய பணம் சம்பாரிச்சுக்கிட்டு டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 காமனான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே அதாவது அந்த செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே அதாவது வரக்கூடிய பணம் அப்படின்றது அந்த இன்கம் அப்படின்றது சம்பாதிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது சேவ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சேவ் பண்ணால் அப்போ தான் லைஃப்பில் டெவலப் ஆக முடியும், அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப். ஓகே ஸோ மூணாவது கிரியேஷன், உருவாக்குறது அப்படின்றது ஒன்று. சரியா? அதாவது பணத்தை உருவாக்குறது அப்படின்றது வேறு, சம்பாதிக்கிறது வேறு, சேவிங்ஸ்ன்றது வேறு. சேவிங்ஸ் பண்ணால் பணம் உருவாகாது. ஓகே சம்பாதிச்சோம் அப்படின்னா அது டெவலப் ஆகுமா அப்படின்றதும் தெரியாது.
அப்போ அந்த வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கான நிறைய சீக்ரெட்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பட் மேலோட்டமாக இந்த மாதிரிலாம் இருக்குன்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவல் நம்மளுடைய லைஃப்பில் இந்த விஷயத்துக்கு ஆனால் ஸ்டெப்பை நம்ம எடுக்க முடியுன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிங், அதாவது பணத்தை பெருக்குதல் அப்படின்னு சொல்லலாம், செல்வத்தை பெருக்குதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் பண்ணுறதில்ல, அண்ட் ஒரு சிலர் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே டிஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதன் கூட நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக 5வது ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம சம்பாதிக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதை விட இந்த உலகத்துக்கும் மக்களுக்கும் நம்ம கொடுக்கறதுன்றது ரொம்ப முக்கியம். சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கணுமா? ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம சம்பாதிச்ச பணத்தை இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்காக ஒதுக்க வேண்டும். அப்படின்னா மட்டும் நம்ம வாழ்க்கையில் முழுமை பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறோம். எல்லா மனிதனும் இந்த உலகத்தில் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தத்துவத்தை, இயற்கையினுடைய தத்துவத்தை, பிரபஞ்சத்தினுடைய ஒரு தத்துவத்தை நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பணத்தை பற்றின, செல்வத்தை பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றின நிறைய நுணுக்கங்களையும் டீப்பான விஷயங்களும் நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த கொடுத்தல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் ஒரு மனிதன் தன்னிறைவடைந்து மக்களுடைய மனசுலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 விஷயத்தை நம்ம ரெகுலராக தனித்தனியாக பிரித்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம இதில் எந்த டைப் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதிகமாக அப்படின்றத நம்ம யோசித்து எதை எந்த லெவலுக்கு பண்ணணும் ஓகே அப்படின்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணி ஓகே நம்மளுடைய விதியை நம்ம வடிவமைக்கணுன்றதை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ wonderful ஓகே வெல்த்தி லைஃப். தேங்க்யூ டியர் லீடர், டியர் ஃப்ரெண்ட்ஸ். பை.